ஒரு 2, 3 பேர் வந்து எனக்கு வந்து காசு வந்து ஜிபேல வந்து ரூ. 500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணுற விஷயம் ரொம்ப உண்மையிலேயே என்னை வந்து நிகழ்ச்சிருக்கு. உண்மையிலேயே உங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு மூவிங் கார்டனில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அந்த பயண கட்டணத்துக்கு மேலே ஒரு ரூ. 500 கூட சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த செடிகள் பராமரிப்புக்கு இந்த இதுவெல்லாம் சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுறீங்க. இது உங்களை வந்து மேலும் ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ரூ. 500 ஜிபேல அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது உண்மை அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன போகலாம், என்னென்ன வேறு என்னென்ன புதுமையாக பண்ணலாம் அப்படின்னு யோசனை உருவாகிக்கிட்டே இருக்குது. என் பேர் குபேந்திரன். நான் வந்து சென்னையில் வந்து 1996லேருந்து ஆட்டோ ஓட்ட வந்தேன் நான். எனக்கு வந்து செடிகள் வளர்க்கணுன்ற எண்ணம் வந்து 2018 தான் எனக்கு உருவாச்சு. இதுக்கு மூல காரணம் வந்து என்னோடய கஸ்டமர் ஒருத்தர் அடையாரில் லேகா ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. அவங்க வந்து என்ன நர்சரி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு முறை செடிகள் வாங்குறதுக்காக. அங்கே வாங்க போகும்போது தான் நான் சரி வெயிட்டிங் நேரத்தில் இருக்கும்போது நம்மளும் போய் நர்சரியை சுற்றி பார்க்கலாமேன்ற ஒரு எண்ணத்தில் போய் நர்சரியை போய் சுற்றி பார்த்தேன். அங்கே விதவிதமான செடிகள்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆசை உருவாச்சு. நம்ம ஏன் செடி வாங்கி வளர்க்கக்கூடாது, வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்லையே, ஒரு 4 செடியாவது வாங்கி வளர்க்கலான்ற ஒரு எண்ணம் அப்போ தான் எனக்கு உருவானது. 4 செடி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்து பார்த்தேன். வெயில் படாதனால 4 நாள் அது ஒரு வாரம் 10 நாள் எல்லாமே வாட ஆரம்பிச்சிடுச்சு. சரி சொந்த வீடு தான் இல்லை, நமக்கு சொந்த வண்டி இருக்குது இல்லையா, ஒரு புது முயற்சியாக வண்டியில் அதை செட் பண்ணுவோமே, பிளாஸ்டிக் தொட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வண்டியில் செட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த தொட்டிகள்லாம் வண்டியில் அப்போ வாங்கின தொட்டியை செட் பண்ணது தான். இதை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இப்போ வித்தியாசமாக தெரிஞ்சது, மற்ற ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது என் வண்டி வித்தியாசமாக தெரிஞ்சதுனால எல்லாருமே நல்லாயிருக்கு நிறைய பேர் வந்து சிக்னலில் போகும்போதும் சரி பார்க்குறவங்க எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதை பார்த்தோன்னே ஏன் இயற்கை விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்களே, ஏன் இதை வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் ஆட்டோவாக க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ தான் இது எப்படி உருவாக்கலாம், நம்ம தான் சரி நம்ம ஆட்டோ வந்து மற்ற ஆட்டோவில் வந்து வித்தியாசமாக பண்ணணும்னா ஏதாவது ஒன்று க்ரீனிஷாக பண்ணணும், மரம் செடியெல்லாம் வந்து விழிப்புணர்வு பேனர்லாம் பதாகையெல்லாம் வைக்கணும், அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கணும், நம்ம வண்டியை திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த 3 பக்கமாக விழிப்புணர்வு பதாகையெல்லாம் வைக்க ஆரம்பித்தேன். அதை படிச்சுட்டும் வாசகம்லாம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. இன்னும் படிப்படியாக போகும்போது சீட்டுக்கெல்லாம் ஏன் கிராஸ் மேட் போடக்கூடாது அப்படின்னு கிராஸ் மேட் போட்டேன். இது ஒன்று ஒன்றா அப்படியே இனிஷியேட் பண்ணது. நடுவில் ஒரு 2 வருஷம் கொரோனா பிரேக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் மந்த்து கூட என்ன வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அதை தொடர்ந்து பண்ணணும், விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக நான் வந்து திருப்பி வந்து பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி புதுப்பிச்சு அது ஒரு 80,000 மேலே செலவாச்சு. இருந்தாலும் வருமானத்துக்கு மீறி செலவு தான். இருந்தாலும் இந்த முயற்சியை நம்ம கைவிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து உடல் உறுப்பு தானம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதை பார்க்குறவங்களும் படிக்கிறவங்களும் வந்து இந்த விழிப்புணர்வுலாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்து அவங்களும் அவங்களோட உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்ண முன் வரணுன்றது தான் என்னுடைய உயரிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் என் உண்டியில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு ஒன்று, முதியோர் இல்லத்துக்கு ஒரு உண்டியல் வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணலான்னு சரி இது பண்ணலாம். இதுக்கு காரணம் வந்து நான் 2018 வந்து என்னோடய மகனை வந்து ஸ்கூல்லேருந்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது 2 வீலரில் ஸ்கிட்டாகி கீழே வந்துட்டேன். அப்போ வந்து நல்லா இருந்தேன். நான் வந்து போன் ஃப்ராக்சர் ஆகி கால் ஊனமாக போச்சு. அதாவது புத்தூர் கட்டு மாவு கட்டுன்னு மாற்றி போட்டதில் என் போன் வந்து கிராஸாக செட் ஆனதுனால இப்போ தாங்கி தான் நடப்பேன் நான். நல்லா இருந்தவங்க வந்து நடுவில் ஊனமானதுனால பிறவி ஊனமாக இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. அதை பெருசாக நம்ம எதுவும் பண்ண முடியாது, சிறுக தான் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்மளோட டெய்லி வருமானத்தில் 10 ரூபா ஒரு உண்டியில் சேர்த்து வச்சு அதை ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு முறை யாருக்காவது எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படி ஒரு எண்ணம் வந்தது. அப்போது ஜஸ்ட் டயல் பண்ணி எல்லா ட்ரஸ்ட்டும் ஒன்று கான்டாக்ட் பண்ணேன். அப்போது ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு குரோம்பேட்டில் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், என்ன பொருள் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து ஒரு 4-5 வருஷமாக வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் வந்து சிறு சேமித்து கொண்டு போய் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் ரீடிங் புக்ஸ் வச்சுருக்கேன். அதில் பார்க்க போனீங்கன்னா நல்ல எண்ணங்கள், திருக்குறள், அக்னி சிறகுகள் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வச்சுருக்கேன். அதை பார்க்கும்போதே சில பேருக்கு எடுத்து படிக்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாகணும். அந்த குறள்லாம் வந்து அட்லீஸ்ட் அவங்க ட்ராவலிங் டைமில் ஒரு 1/2 hour 10 minutes கூட ஒரு 2 குறள் 3 குறள் இதெல்லாம் வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்பாங்க. நடுவில்லாம் இந்த பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ என் வண்டியில் வரும்போதும் அதை படிக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அந்த புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வச்சுருக்கேன் வண்டியில். இதால் வந்து துப்புரவு பணியாளர்லேருந்து சக ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து இந்த பாதசாரிகள் நடந்து போகிறவங்க இதெல்லாம் குடிநீர் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுன்னு கேட்பாங்க. அவங்களோட தாகத்தை என்னால் தணிக்க முடியுது. ஸோ இதுவும் வந்து நான் பெர்மனெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ரோட்டில் சாதாரணமாக என் வண்டி சாதாரணமாக இருக்கும்போது நான் ரோட்டில் நிப்பாட்டிருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து இதெல்லாம் நான் வந்து செட்டப்லாம் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மெயின் ரோட்டில் விட முடியல. ஏன்னா இந்த செடிகள்லாம் ஆடு மாடுங்க சாப்பிடாட்டியும் அதை வந்து கடிச்சு இழுத்து போட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேறு புது செடி வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த உள்ளெல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பசங்க எதாவது பார்த்துதுன்னா அதை வந்து
முதல்ல அதை பறிச்சுட்டு போகணுன்ற எண்ணம் தான். நிறைய பேர் முறை பறிச்சுட்டு போய் திருப்பி திருப்பி நான் வாங்கி வந்து வச்சுருக்கேன், பண்ணியிருக்கேன். இது வந்து கூடுதல் செலவு தான் எனக்கு ஆகுது. அதனால தான் வந்து பொறுத்து பார்த்து இப்போ வந்து ப்ரைவேட் பார்க்கிங்கில் வந்து பணம் கொடுத்து பார்க் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு என்ன. இருந்தாலும் பரவாயில்ல, சரி திருப்பி ஒரு பொருள் காணாமல் போய் அதை வந்து திருப்பி வாங்கி மாட்டுறதுக்கு பதிலாக இப்போ காசு கொடுத்து பார்க்கிங்லேயே விட்டுறலாம் அப்படின்னு இப்போ பார்க்கிங்கில் விட்டுட்டுருக்கேன். இப்போ எந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. வீட்டில் முதல்ல ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் வந்து எதிர்ப்பு இருந்தது தான். ஏன்னா வந்து எல்லா ஆட்டோ ஓட்டுநர் மாதிரி நீங்களும் இருக்க வேண்டியது தானே, எதுக்கு நீங்கள் மட்டும் இவ்வளோலாம் செலவு பண்ணுறீங்க, இவ்வளோலாம் செலவு பண்ணால் உங்களுக்குன்னா கூடுதல் வருமானம் கிடைக்க போதா, இல்லை ஓலா ஊபரில் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. சாதாரண ஆட்டோக்கும் அதே காசு தான் கொடுக்க போகிறாங்க, உங்கள் ஆட்டோக்கும் அதே காசு தான் கொடுக்க போகிறாங்க. எதுக்கு வீண் செலவெல்லாம் பண்ணுற? இவ்வளோ கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு நகையோ எடுத்து வச்சாலோ, இல்லை வீடு இல்லாமல் இருக்கிறோம் அதுக்கு ஏதாவது சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கலாமே அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆனவுன்னா வீட்டில் பார்த்தாங்க, சரி நம்ம வீட்டுக்காரர் எடுத்த முயற்சி வந்து வீண் போகலை, இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எடுத்திருக்காரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் அவங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பராமரிக்கிறதுக்கு பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். செடிகள்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதை தொடச்சி கிடிச்சு இதெல்லாம் பண்ணி மேட்டுக்கிட்டலாம் தொடச்சி கிடிச்சு இல்லாமல் ஒரு மணி நேரம் இது வந்து செய்கிறது பெருசு இல்லை. இது வந்து நிறைய பாதுகாக்கணும், இல்லைனா வந்து இது வண்டி பார்க்கவே லுக்காகவே இருக்காது. ஸோ இது பராமரிப்பு வந்து குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுது இது செலவு பண்ணுறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எழுந்து மெனக்கட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாத மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த செடிகள்லாம் வந்து இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து தாங்க மாட்டேங்குது. குடும்ப அளவுக்கு அதை வந்து என் குழந்தைகள மாதிரி தான் அதை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதுங்களுக்கு தேவையான உரம் இதுவெல்லாம் மண் மாற்றுறது, இதுலேருந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது, ஸ்ப்ரே பண்ணுறது, காலை மாலையை ஸ்ப்ரே பண்ணுறது, இதெல்லாம் நான் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு அதையும் மீறி சில செடிகள் வாடிச்சுன்னா அப்போ வேறு செடியை மாற்றிடுவேன் நான். இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன்னா, அந்த விதைப்பந்துகளை வந்து என்னோடய வர கஸ்டமர்லேருந்து பள்ளி மாணவர்கள்லாம் கொடுக்குறதுக்காக நான் முயற்சி மேற்கொண்டுட்ருக்கேன். அதுக்கு யாராவது என்ஜிஓஸ் யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா இந்த முயற்சியில் அடுத்த கட்ட லெவலுக்கு நான் போவேன். எனக்கு அங்கீகாரம்னா ஃபஸ்ட்டு என்னை வந்து கூப்பிட்டு கௌரவப்படுத்துறது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கோரமண்டல் தான் கூப்பிட்டு வச்சு விருது கொடுத்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை அங்கீகரிச்சது. அதுக்கப்புறம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அழைச்சி பாராட்டினார். அவர் ஒரு 10,000 விருதும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைசியாக நான் விருது வாங்கினதுன்னு பார்க்கணும்னா நிறைய விருதுகளை வாங்கியிருக்கேன். கடைசியாக வாங்கினது கவர்னர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். இந்த 2024 குடியரசு தினத்தன்னைக்கு கவர்னர் வந்து என்னை கூப்பிட்டு பாராட்டி இந்த சோஷியல் ஒர்க்குக்கும் என்வரான்மெண்ட்டு இதுக்கும் வந்து என்னை வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 8 பேர் செலக்ட் பண்ணாங்க. சென்னையில் நான் என்னை செலக்ட் பண்ணி விருதும் பரிசு தொகையும் கொடுத்து என்னை பாராட்டினார். அதெல்லாம் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிற நம்மளை வந்து கூப்பிட்டு கௌரவப்படுத்துறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து நம்ம லட்சக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநரில் வந்து நானும் ஒருத்தனாக இருந்து என்னை வந்து யாருக்குமே தெரியாத இருந்த இடத்துல இப்போ இந்த முயற்சியை நான் வந்து எடுத்ததன் மூலயமா நிறைய பேருக்கு வந்து நான் வந்து தெரிய வந்திருக்கேன். என் ஆட்டோவும் பப்ளிசிட்டி ஆகிருக்கு. சில நெகட்டிவ் கமெண்ட்ஸு 1 or 2 வந்து சில பேர் சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, இதில் வந்து பாம்பு பல்லி பூராலாம் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. கேட்குறவங்க இருக்காங்க. சில பேர் லக்கேஜெல்லாம் எங்கேயா ஏற்றுவ, லக்கேஜெல்லாம் ஏற்ற மாட்டியா நீ அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. லக்கேஜுக்கு வந்து என்னோடய வண்டியில் வந்து முக்கியத்துவம் நான் கொடுக்க மாட்டேன். 2 முக்கியமாக வந்து உடல் உறுப்பு தானே மரம் வளர்ப்புங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் நான் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னோடய உயர நோக்கம். ஏதோ என்னால் ஆட்டோவில் வந்து என்னென்னலாம் விஷயம்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்க்குறவங்களும் என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அதில் பண்ணியிருக்கேன்.